ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஃபோர்த்து சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் டு 4, 5, 6, சி ஈக்குவல் டு 5, 6, 7, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட மதிப்பு இது, பியோட மதிப்பு, சியோட மதிப்பை கொடுத்துட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி அதோட மதிப்பு வந்து என்னென்னா பி கிராஸ் பியும் சி கிராஸ் சியையும் கண்டுபிடிச்சி அதோட இன்டர்செக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க எடுத்து எழுதிப்போம். ஏ ஈக்குவல் டு 5,6. சரிங்களா, b equal to 4, 5, 6, c equal to 5, 6, 7. இப்போ a cross a நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். a cross a equal to a ஓட மதிப்பு என்னது 5,6 cross a தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே வேல்யூ தான் வரும். இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிராஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம் ஃபாஸ்ட்டாக. 5,5, 5,6, அடுத்தது இது 6,5, 6,6. இதுதான் என்னதுன்னா ஏ கிராஸ் ஏ. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது என்ன கண்டுபிடிப்போம்னா b cross b கண்டுபிடிப்போம். b cross b, b யோட வேல்யூ என்னது 4, 5, 6 cross இதோட வேல்யூ அதே தான், b 4, 5, 6 தான். இதுக்கு கிராஸ் கண்டுபிடிச்சா 4,4, 4,5, 4,6. அடுத்தது 5,4, 5,5, 5,6. ஓகேங்களா, அடுத்தது 6,4, 6,5, 6,6. இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா, இப்போது அடுத்தது சி கிராஸ் கீயும் சியும் கண்டுபிடிப்போம். சி கிராஸ் சி, சியோட வேல்யூ என்னது 5, 6, 7. கிராஸ் 5, 6, 7. இப்போ இதுக்கு கிராஸ் போட்டு கண்டுபிடிச்சா 5,5, 5,6, 5,7. அடுத்தது 6,5, 6,6, 6,7. அடுத்தது 7,5, 7,6, 7,7. ஓகேங்களா, இப்போது இது வந்து b cross b, இது c cross c. இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம b cross bக்கும் c cross cக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது பொதுவாக இருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்து எழுதணும். என்னென்ன இருக்குது, b cross bயில் 4,4 இருக்குது. இங்கே இருக்குங்களா, இல்லை. அடுத்தது 4,5 இல்லை, 4,6 இல்லை, இந்த 3 மதிப்பும் இல்லை. அடுத்தது 5,4 இருக்குங்களா, இல்லை. 5,5 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது 5,6 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது 6,4 இருக்குங்களா, இல்லை. 6,5 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 6,6 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது நமக்கு என்னென்ன வேல்யூ வருது, b cross b இன்டர்செக்ஷன் c cross cயில் 5,5, 5,6,
6,5 6,6 இந்த நாலு வேல்யூ மட்டும்தான் நமக்கு என்னது வருது எடுத்து எழுதலாங்களா? இப்போது B cross B intersection C cross C equal to என்னென்ன வேல்யூ 5,5 ஃபஸ்ட்டு, அடுத்தது 5,6, அடுத்தது 6,5, அடுத்தது 6,6. இப்போது இதுதான் வந்து B cross B இன்டர்செக்ஷன் C cross Cயில் இந்த வேல்யூ. இப்போ இதையும் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மதிப்போட A cross A வந்து ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இருக்குங்களா? A cross A மதிப்பு என்னது இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கோமா? இதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சோம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5, 5,6 5,6, 6,5 6,6, 6,5 6,5 6,6. அப்போது இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா A cross A equal to B cross B intersection C cross Cன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கீழே எடுத்து எழுதியிருக்கேன். From 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா we get A cross A equal to B cross B intersection C cross C. ஓகே, அவ்வளோதான். 4th sum completed.